சும்மா திமுக பார்த்துட்டு தீய சக்தி அப்படின்னோம்னா நான் கொடுத்த விளக்கம் தான். கரூரில் சம்பவம் நடக்குது, 41 பேர் செத்து போனாங்க, நீ தூய சக்தி, அந்த இடத்த விட்டு ஓடிட்ட. ஏர்போர்ட்டில் கேட்குறான் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்றான், நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் தூய சக்தி. அந்த முதலமைச்சர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு நிற்கிறாரு 2 மணிக்கு, பின்னர் அவர் 2 மணிக்கு போய் நிற்கிறாரு, ஆறுதல் சொல்கிறாரு, மலர் வளையம் வைக்கிறாரு, கவலைப்படாதீங்க நான் இந்த அரசு உங்களோட இருக்கும் அப்படின்றாரு. அவர் 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதனால தான் 20 லட்ச ரூபா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க. அவர் தீய சக்தி. இப்போ நான் தூய சக்தியை நம்புறதா தீய சக்தியை நம்புறதா? நீ ரவுடின்னு சொன்ன ஆளு அங்கே செந்தில் பாலாஜி அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கூட இன்னொரு அமைச்சர் வந்து உட்கார்றாரு, அன்பில் மகேஷ். உன் கட்சிக்காரன் யார் இருந்தான் சொல்லு. உன் கூட ஒரு 5 பேர் இருந்தானே, 5 பேர்ல யாராவது இருந்தாங்களா? யாரு என்ன பண்ணியிருக்க முடியும்? அப்ப கட்சிப்பாடு பார்க்காத, அரசியல் பாகுபாடு பார்க்காத வந்து நின்ன முதலமைச்சர் தீய சக்தி. விட்டுட்டு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் 72 நாளுக்கு அப்புறம் நீ வெளியில் அப்பியரன்ஸ் கொடுக்குற நீங்கள் வந்துட்டு தூய சக்தியா? எத்துக்குவாங்களே. இது வந்துட்டு உன்னுடைய ரசிகனுக்கும் சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும், படிப்பு எல்லாருக்கும் இருக்காது, அது வேற விஷயம்.